அண்ணி அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கவ? இல்லை கவிதா, அத்தை அவிய ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிருக்காவ. அண்ணி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்காவ? எங்கள் அம்மா மட்டும்தான் உங்கள் அம்மைக்கு ஃப்ரெண்டோ? அவைய தான் நிறைய ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்காவில, அதில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனவ. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியல, வெளியே வந்து நின்றுட்டுருக்கிய? வீட்டில் இன்னைக்கு கவிதா வேலை முடிஞ்சு, அதுதான் எப்பவுமே இருந்துக்கிட்டு தானே இருக்கும். நீ உங்கள் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தியா இல்லை முடிக்காம தான் வந்தியா? கொஞ்சம் வேலை தான் செஞ்சுட்டு வந்திருக்க நீ, மீதி வேலையா அப்புறமா போய் தான் செய்யணும். நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உங்கள் அத்தை பாதி வேலைக்கு மேலே முடிச்சு வச்சிடுவாவ. பாதி வேலைக்கு மேலே அவைய முடிச்சு வச்சாலும் மீதி வேலையெல்லாம் நான் தானே போய் செய்தாகணும். நீ பாதி வேலையை செய்யறதுக்கு சலிச்சுக்கிடுற. ஆனால் இங்கே என் நிலமை அப்படியா? என்னதான் அவ்வளோ வேலையும் கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சாலும் செஞ்ச வேலையே திரும்ப செய்யும் தான் உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காவ. ஏன் அண்ணி எங்கள் அம்மா உங்களை செஞ்ச வேலையே திரும்ப செய்ய சொல்லிட்டு இருக்காவ? அதை அவைய கிட்ட தான் கேட்கணும். அப்படி என்ன வேலையை தான் உங்களை திரும்ப செய்ய சொல்லிட்டு இருக்காவ? நான் காலையில் கஷ்டப்பட்டு பாத்திரத்தை கழுவி வச்சேன்னு வச்சுக்க, சோப்பில் ஒழுங்க போகலன்னு திரும்ப கழுவுன்னே சொல்லிட்டு இருக்காவ. அப்படின்னா அண்ணி நீங்கள் பாத்திரத்தில் ஒழுங்காக கழுவலையோ? 2 நேரம் பாத்திரத்தை கழுவ தான் செஞ்சேன். அப்படி இருந்தாலும் பாத்திரத்தில் நுர போடலன்னு அதுக்கு நானா பொறுப்பு? பாத்திரம் கழுவுறதுக்கு நல்ல சோப்பாக பார்த்து வாங்கி தந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு மேலே அதிகமான சோப்பை வாங்கி தந்தால் அது இப்படி தான் இருக்கும். என்ன செய்ய நீ, மாமியார்னால இப்படி தான் ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருப்பாவ. ஆமாம், அதுகள் குணத்தெல்லாம் மாற்றிய முடியும்? அதெல்லாம் பிறவி குணம் அண்ணி, மட்டி வச்சுலாம் கட்ட முடியாது. சரியா சொன்ன கவிதா. அண்ணி இந்த வருஷம் இப்போ தானே பிறந்துச்சு, அதுக்குள்ளே வருஷமே முடிய போகுது. என்ன வேகத்தில் இந்த வருஷம் பேச்சு பற்றியலா? ஆமாம் கவிதா, எனக்கும் இப்படி தான் தோணுச்சு. என்னன்னு சொல்றியா? உங்களுக்கு அப்படி தான் தோணுச்சா? நான் எனக்கு மட்டும்தான் அப்படி தோணியிருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி போச்சு? ஸ்லோவாக போச்சா அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக போச்சா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், 2 பேரும் இப்படியே எப்போமா வேட்டியாக கதை பேசிகிட்டே இருங்க. அதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் லைக் போடுவிய. இப்போ எதுக்குமா நீங்கள் எங்களை குறை சொல்லிட்டு இருக்கிய? குறை சொல்லாத மாதிரி நீங்கள் நடந்தால் நான் ஏன் உங்களை குறை சொல்ல போகிறேன்? நாங்கள் இப்போ என்ன தப்பு பண்ணோமா நீங்கள் எங்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிய? வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்ச அன்னைக்கு நான் ஏன் குறை சொல்ல போகிறேன்? வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு கதை விட்டது மாதிரி இருந்த ரொம்ப வருத்தமோ? ஏமா நாங்கள் இங்கே பேசுனதை நீங்கள் மறைஞ்சுன்னு கேட்டுட்டா இருந்திய? நீங்கள் இங்கே பேசுகிறது 8 ஊருக்கு கேட்கு, இதில் வேற நான் மறைஞ்சுன்னு கேட்கணுமாங்க? ஆமாம், இந்த வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு வருத்தப்பட்டீங்களே, இந்த வருஷத்தில் நீங்கள் என்னத்தை சாதிச்சிய? சாதிக்கணும்னு நினச்சாலும் உடனே சாதிக்க விட்டுருவிய. நீ சொன்னது எனக்கு சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தம் முடிச்சாலாம். அண்ணி அடுத்த வருஷம் சாதிப்பேன்னு சொன்னாவம்மா. ஆமாம், இவ இந்த வருஷமே சாதிச்சு கிழிச்சிட்டா, இதில் வேற இவ அடுத்த வருஷம் சாதிப்பாளாங்க. வெட்டியா நீங்கள் 2 பேரும் கதை விட்டது போதும். சீலை உங்கள் 2த்தையும் கூப்பிட்டா ஒரு 8 அங்கே வரைக்கும் போயிட்டு வாங்க. எங்கே வரைக்குமா போகணும்? அந்த பால் இருக்குல்ல, அது வரைக்கும் போயிட்டு வாங்க. ஏம்மா அது வரைக்கும் தான் போகணுமா? சரி, இப்போ உடனே நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். வாங்க நீ, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். இந்த பாரு கவிதா, அவ கூட சேர்ந்து நீ இன்னும் அறவேக்காடு மாதிரி பேசாத. இப்போ எதுக்கத்த என்னைய பார்த்து அறவேக்காடுன்னு சொல்லிய? எதுக்குமா இப்போ நீங்கள் அண்ணியை பார்த்து அறவேக்காடுன்னு சொன்னிய? ஏம்மா உன் அண்ணி ஒன்று நான் அறவேக்காடுன்னு சொல்லலை. 2 பேரும் சத்தம் கட்டாமல் சீலா வீடு வரைக்கும் போயிட்டாங்க. கொஞ்சம் நான் சொல்லுறத கவனமாக கேட்டுப்போங்க. சீலா வீடு வரைக்கும்னா சீலா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடாதுங்க, சீலா வீட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வரோம். வாங்க நீ போவோம். எத்தே போயிட்டு வரோம். அங்கேயே ரொம்ப நேரமாக கதை விட்டுட்டு இருக்காதுங்க. கதை விட மாட்டோம், சுருக்கம் வந்துடுவோம். போனமா வந்த மணி இருங்க. என்ன சுந்தரி எப்படி இருக்க? இது வரைக்கும் நல்லாதான் இருந்தேன்.